ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஃபேண்டசி கே ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்கில் யூனா, சோல்ஹி அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஃப்ரெண்டு பையனுக்கு யூனா மேலே க்ரஷ் இருக்கு போல். ஆனால் அதை அவகிட்ட சொல்லாமல் சும்மா அவளை கலாய்ச்சிட்டு இருப்பான். இப்போ கூட அவளை கலாய்ச்சனால யூனா கோச்சிட்டு வெளியே போயிடுறா. அப்போ சோல்ஹி கேட்டுட்ருக்கா, எப்போ தான் உன்னோட லவ் அவகிட்ட சொல்ல போகிறேன்ட்டு. இன்னொரு பக்கம் பன்சுக்கை காட்டினாங்கன்னா காப்ளின் குயின் அவன் கிஸ் பண்ண வேண்டிய மூணாவது பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறான், என்ன இந்த பொண்ணை விட நீங்கள் ரொம்ப வயசு அதிகமாக இருப்பீங்களோன்ட்டு. அப்போ தான் காப்ளின் குயின் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னா, லாஸ்ட் எபிசோட்லேயே ஒருத்தன் பன்சுக்கை தேடி வந்திருப்பான்ல, அவன் ஆக்சுவலாக எக்ஸாசிஸ்ட்னு சொல்கிறாங்க. அவன் வந்து பன்சுக்கை அழிக்கிறதுக்காக இப்போ தேடிட்டு இருக்கான். ஆக்சுவலாக பன்சுக்கு இப்போ கிஸ் பண்ணுறனால அவன் கிட்ட இருந்து காப்ளின் எனர்ஜி வெளியே வந்திருக்கும். அது மூலமாக தான் மோப்பம் பிடிச்சிட்டு அவன் பன்சுக்கை தேடி வந்துட்டு இருக்கான். ஸோ அவன்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு. அவன் எப்படி இருப்பான்லாம் பன்சுக்கு தெரியாது. அதனால நீ எந்த பொண்ணை கிஸ் பண்ணாலும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுன்ட்டு காப்ளின் குயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மூணாவது பொண்ணை பார்க்க இவன் கஸ்டமராட்ட போகிறான். அப்போ தான் அந்த பொண்ணு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்னன்னு தெரியுது. ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க கல்யாணம் நிச்சயமாகி கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு இன்னும் அந்த கவலையில் தான் இருக்குது. அந்த பாய் ஃப்ரெண்டோட ஃபோட்டோவை இப்போயும் அவங்க ஆஃபீஸில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்களுக்காக அந்த டோரை திறந்து வரமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பொண்ணு எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க கூட பேசினதுக்கு அப்புறம் தான் இவங்க எவ்வளோ சோகமாக இருக்காங்கன்ட்டு பன்சுக்கு புரியுது. அதனால அவன் அவங்க கிட்ட அப்போ சரிங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் பன்சுக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் உருவத்தை மாற்றிட்டு இப்போ ஃபோட்டோவில் பார்த்தான்ல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டாட்ட அவன் உருவத்தை மாற்றிட்டு அந்த டோர் வழியாக என்ட்ராக அந்த பொண்ணு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுறா. அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இத்தனை வருஷமா தான் பாய் ஃப்ரெண்ட் திரும்பி வந்துருவான்ட்டு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இவங்கள பார்த்தோன்னே கேட்குறாங்க, இது என்ன கனவா? இந்த கனவுல வந்து என்னை மீட் பண்ண உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சான்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க அவங்களும் சாரின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ கிஸ் பண்ணுவாங்க. இனிமேல் எப்பயுமே என் கனவுல வான்னு அந்த பொண்ணு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் வெளியே வந்து அதுக்கப்புறம் பன்சுக்கு அவன் உருவத்தை பழைய உருவத்துக்கே மாற்றிக்கிறான். ஸோ இது மூலமாக அந்த பொண்ணுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுத்துட்றான், தன் பாய் ஃப்ரெண்டை கனவுலையாச்சும் பார்த்தோன்ட்டு. இன்னொரு பக்கம் யூனாவை காட்டினாங்கன்னா அவளோட எக்ஸு அவளோட கிளாஸ் ரூம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னா இவளுக்கு கோவம் இருக்குதான். ஆனால் அதையும் மறந்து கொஞ்சம் எதிர்பார்த்துறா, ஒரு வேளை நமக்காக தான் வந்திருப்பானோன்ட்டு. ஆனால் அங்கே அவன் சும்மா தான் நின்றுட்டு இருக்கான். அவளோட இப்போ இருக்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தோன்னா அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்தோன்னா அவளுக்கே ஃபீல் ஆகுது, நம்ம ஏன் இப்படி எதிர்பார்த்தோன்ட்டு. ஸோ இப்போ யூனா அப்படியே ரோட்டில் அழுதுகிட்டே போயிட்டு இருக்க. எதுக்கால பார்த்தீங்கன்னா பன்சுக்கும் ரோட்டில் அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கான். இதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பன்சுக்கு இப்போ கிஸ் பண்ணால அந்த பொண்ணுகிட்ட இருந்து அவன் கற்றுக்கிட்ட எமோஷன் வந்து அழுக போல. அதனால அவன் பயங்கரமாக அழுதுட்டு வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்டில் தான் யூனா அழுதுகிட்டே வந்துட்டு இருக்காள். அவள் பார்த்து கேட்குறான், நீ ஏன் அழுகிறன்ட்டு. ஆகும்போது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழுதுட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த எக்ஸாசிஸ்ட் வந்துடுறான். அந்த எக்ஸாசிஸ்ட் இப்போ பன்சுக்கிட்ட வந்து, நான் உன்னை தேடி தான் வந்தேன், உன் ஸ்மெல்லை வச்சு தான் உன்னை கண்டுபிடிச்சி வந்தேன் காப்ளின்னு சொல்ல யூனா பன்சுக்கு ரெண்டு பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ அந்த எக்ஸோசிஸ்ட் பன்சுக்கோட கழுத்து நெரிச்சு அவனை கொலை பண்ண பார்த்துட்டு இருக்க. யூனா ட்ரை பண்ணுறா அவனை எப்படியாச்சும் தடுக்கணும்ன்ட்டு. ஆனால் பன்சுக்கு என்ன பண்ணுறான்னா, யூனா கையை பிடிச்சிட்டு அவனோட பவரை வச்சு அப்படியே அங்கேருந்து மறைஞ்சிட்றான். எப்படியோ அவன்கிட்டருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் யூனா இப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிட்டு கேட்குறா. ஆக்சுவலாக யூனா கையில் லைட்டாக காயம் பட்டுருச்சு போல். அவனை தடுக்கும் போது அதுக்கு வந்து பன்சுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ தான் யூனா கேட்குறா, நடந்ததெல்லாம் ட்ரீமா என்ன? கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும். ஏன்னா ரியல் லைஃப்பில் எப்படி ஒரு காப்ளின் இருக்க முடியும்? அதுவும் அந்த காப்ளின் அழிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் வரானா? கண்டிப்பாக இது ட்ரீம் தான். இந்த ட்ரீம்லேருந்து எந்திரிச்சிருக்கணும்னா நீ இப்போ என்னை கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவள் ஏதோ விளையாட ட்ரை பண்ணுறா. அதுக்கப்புறம் அவனை கிஸ்ஸும் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது இது ட்ரீம் இல்லை ரியல் தான்ட்டு. இவனும் உண்மையான காப்ளின் தானே அவளுக்கு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் அப்படியே எம்பாரஸ்மெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்க. அப்போ யூனா பன்சுக்கிட்ட கேட்குறா, நீ இது வரைக்கும் எத்தனை பேரை கிஸ் பண்ணியிருக்க? அதில் நானும் இன்க்ளூடான்னு கேட்க. அப்போ தான் அவன் சொல்கிறான், இது வரைக்கும் அவன் காப்ளின் குயின் சொன்னபடி பார்த்தா 10ல் 3 பேர் கிஸ் பண்ணியிருக்கான். அது மூலமாக 3 எமோஷன்ஸ் இவனுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ யூனாவை கிஸ் பண்ணது அதில் சேராது. ஏன்னா அவளை வந்து காப்ளின் குயின் மென்ஷன் பண்ணல. அதனால தான் யூனாக்கும் இது எதுவுமே மறக்காமல் ஞாபகம் இருக்குது. அதுவும் இல்லாமல் யூனா இப்போ கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா, நீ வேற இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, நீ காப்ளினால
ஹேண்ட்ஸமாலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பா. அதை இப்போ பன்சு கேட்குறான், நீ சொன்னபடி பார்த்தா நான் ஹேண்ட்ஸமாகவே இருக்கேன்ட்டு. யூனாக்கு எம்பாரஸ்மெண்ட் தாங்கலை. அதுக்கப்புறம் காப்ளின் குயின் கிட்ட போய் நடந்ததெல்லாம் பன்சுக்கு சொல்லிட்டு இருக்கான். இப்படி அந்த எக்ஸோசிஸ்ட் என்னை தேடி வந்தான், அவங்கெல்லாம் ஏன் காப்ளினை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. இப்போ அந்த குயின் கிட்ட இவன் கேட்க அவங்க என்ன கதைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தாங்க முடியாத நிறைய வலிகள் நிறைஞ்சு இறக்கும் போது தான் அந்த மனுஷங்களை காப்ளினாக மாறுறாங்க. ஆனால் அந்த காப்ளின்ஸை பார்த்து மனுஷங்களை ரொம்ப பயப்படுறாங்க, எங்கே தம் மேலே ரிவெஞ்ச் எடுத்துருவாங்களோன்ட்டு. அதனால தான் எந்த காப்ளின் மனுஷனாக மாற முயற்சி பண்ணாலும் அவங்கள அழிக்கணும்னு சில பேர் கிளம்பியிருப்பாங்க. அவங்கெல்லாம் தான் இந்த எக்ஸோசிஸ்ட். ஸோ வழியாக நிறையா காப்ளின்ஸை இவங்க அழிக்க தான் செஞ்சுருக்காங்க. அதனால் பன்சு கேட்குறான், அப்போ நான் மட்டும் காப்ளின் ஆக முடியும்னு நீங்கள் எப்படி நம்புறீங்கன்ட்டு. அதுக்கு அந்த குயினும், உன்னால் கண்டிப்பாக ஆக முடியும், நீ இனி வர பயணத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாருன்னு சொல்கிறாங்க. அப்போ பன்சுக்கு அந்த குயினை பார்த்து கேட்குறான், உங்களுக்கு மனுஷனாக மாறணும்னு ஆசை இல்லையான்ட்டு. அப்போ அவங்க உடனே சோகமாயிடுறாங்க. அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் யாரோ ஒருத்தங்க இந்த குயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உன்னை 9 முறை கொலை பண்ண முயற்சி பண்ணேன், ஆனால் அப்போல்லாம் என்னால் முடியல, இந்த டைம் கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவேன்ட்டு. ஸோ இவங்களுக்கும் ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல. அது என்னன்ட்டு இப்போ நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை. இன்னொரு பக்கம் சோல்ஹியையும் யூனா மேலே ஒரு பையன் கிரஸ் வச்சிருந்தால அவனே காட்டுறாங்க. அந்த பையன் பேர் ஜீசங். ஸோ சோல்ஹி ஜீசங் கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நீ எப்போதான் உன் லவ்வை சொல்ல போறேன்ட்டு. ஆனால் அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, யூனாக்கு என் லவ் வந்து ஃபீல் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் சொல்லுவேங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் சோல்ஹி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறா, என்னன்னா உனக்கு ஒரு டாக்ஸி வேணும்னா நீ கையசைச்சு டாக்ஸி வேணும்னு கூப்பிட்டாதான் வரும், தானா இப்படி வரும்னு சொல்ல இவனுக்கு அது ஓகேன்னு படுது. ஸோ உடனே இவன் கிளம்ப சோல்ஹி கேட்குற எங்கே போறேன்ட்டு. இவனும் நான் டாக்ஸி பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் இவன் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோல்ஹி அங்கே சோகமாயிட்டான். யூனா ஆக்சுவலாக பன்சு கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பா. அப்போ போய் ஜீசங் யூனா கூட்டிகிட்டு வந்துடுறான். இவனும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் யாரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானேன்ட்டுலாம் இவன் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்போ யூனா கேட்குறா, என்ன திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போக வந்திருக்குன்னு. அதுக்கு ஜீசங்கும், உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குல்ல, வேணா இதே மாதிரி சர்ப்ரைஸை நான் டெய்லி பண்ணுறேங்கிறான். இவளுக்கு அது சுத்தமாக புரியல. இவன் வேற விதமாக சொல்லான்ட்டு, நான் ஆக்சுவலாக இங்கே வந்ததே டாக்ஸி பிடிக்குன்னு சொல்ல இவன் சொல்கிறா, இங்கே டாக்ஸி எல்லாம் எதுவும் பக்கத்தில் கிடைக்காதுன்ட்டு. ஜீசங்க்கும் எப்படி சொல்கிறதுனே தெரில, எல்லாமே சொதப்பதேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் எப்படியோ ஒரு வேலையாக தைரியம் வர வச்சு வாய் வரைக்கும் வார்த்தை வந்துருச்சு. ஆனால் அவனால் அவனோட லவ்வை சொல்லவே முடியல. கடைசியில் அவன் மாற்றி கேட்டுறான், எனக்கு கொஞ்சம் பணம் தெரியா, நான் டாக்ஸியில் போகணுன்ட்டு. அதுக்கு இவனா பிடிச்சி திட்டுறா, ஏன்டா உன் வீடு இங்கே பக்கத்தில் தானே இருக்குது, அதுக்கு நீ டாக்ஸி வர பிடிச்சி போவியான்ட்டு. சரின்ட்டு திட்டிகிட்டே பணம் கொடுத்துட்றா. ஜீசங்கும் சொதப்பிட்டுமே நினச்சி தான் போயிட்டு இருக்கான். ஆனால் அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி ஒருத்தன் யூனாவை டேட்டு கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு அங்கே போய் அசிங்கப்படுத்தினால அவன் மறுபடியும் யூனாவை காண்டாக்ட் பண்ணுறான். ஆனால் யூனா அவனை வந்து கண்டுக்கவே இல்லை. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவன் அவளோட காலேஜுக்கு வந்து நின்னுறான். யூனாவும் நான் தான் காண்டாக்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேங்கலன்னு சொல்ல இவன் சொல்கிறான், சாரி நான் வந்து ரொம்ப சை டைப், அதனால தான் அன்னைக்கு அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்னமோ பண்ண ட்ரை பண்ணி உங்ககிட்ட ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக பேசுகிறான். யூனாக்கும் ஒரு வேளை இவன் நல்லவனாக இருப்பானோன்ட்டு தோணுது. ஆனால் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இப்போ டேட்டுக்கு வந்து கேட்டான்ல அவன் யூனாவோட எக்ஸ் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். இது யூனா பார்த்துட்றா. இப்போ தான் தெரியுது இந்த எக்ஸ் தான் இவனுக்கு ஐடியா கொடுத்து யூனா கூட பேச வச்சுட்டு இருக்கிறது. நீ இப்படிலாம் பேசுனீங்கன்னா யூனா மடங்கிடுவாங்கிற மாதிரி அவள் ஐடியா கொடுத்துட்டு யூனா பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யூனா கேட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. அப்படியே பன்சுக்கை காட்டினாங்கன்னா அவன் 4வதாக யாரை கிஸ் பண்ணுன்ட்டு அந்த குயின் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணை கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு இப்போ எந்த எமோஷன் கிடைக்குதுன்னா ஆங்க்ரி. ஸோ அவன் ரொம்ப கோவமாக தான் அங்கேருந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு யூனாவோட காலேஜில் தான் இருந்திருப்பா போல. அதனால அவன் கோவமாக நடந்து வரும்போது யூனாவை பார்த்துடுறான். யூனா தான் அழுதுட்டு உட்காந்துருக்காளே. ஸோ இவன் போய் கேட்குறான், நீ ஏன் கோவமாக இருக்கன்ட்டு. அவள் ஃபர்ஸ்ட்டு சொல்ல, ஆனால் இவன் கட்டாயப்படுத்தி கேட்கும் போது அவள் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறா. இவனுக்கு தான் இப்போ கோவம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே யூனாவை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். யூனாவை பன்சுக்கு கூட்டிகிட்டு போகிறத அந்த ஜீசங் பையனும் பார்த்துடுறான். இப்போ பன்சுக்கு யூனாவை அவளோட எக்ஸோட கிளாஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேட் சைஸில் ஒரு பையன் தொலை பண்ணிட்டு இருந்தான்ல அவனும் அங்கே தான் இருக்கான். ஸோ பன்சுக்கு போய் அவனுங்களோட சட்டையை பிடிச்சி இதுக்காக மிரட்டிட்டு இருக்க. அவனுங்க எப்படி இருந்தாலும் சமாளிக்க தானே செய்வாங்க. நாங்கள் பண்ணோன்னு எப்படி சொல்கிறீங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கான்ட்டு. அப்போ கரெக்டாக நம்ம சோல்ஹி என்ட்ரி கொடுக்குறா. ஆக்சுவலாக அவனுங்க அப்படி பேசும்போது சோல்ஹியும் அந்த இடத்துல தான் இருந்திருக்கா போல. அவள் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா. இப்போ அவளும் இவனுங்களை மிரட்டலான்னு தான் வந்திருக்கா. கரெக்டாக இவங்களும் வர அவன் அந்த ரெக்கார்டிங்கை போட்டு காமிச்சிடுறா. இப்போ எல்லார் முன்னாடியும் இவனுங்க தான் தப்பாக பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ இவனுங்க மேலே தான் தப்புன்னு ஆயிடுச்சுல. அப்போ யூனா அங்கே பக்கத்தில் வரா. அப்படியே அவள் எக்ஸை நல்லா அரைஞ்சிடுறா. இப்போதான் யூனாக்கு திருப்தியாகவே இருக்கும். ஸோ பன்சுக்கு பண்ண விஷயம் மூலமாக யூனா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் சோல்ஹி கேட்குறா, என்னது புது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சு போல என்கிட்ட சொல்லன்ட்டு. இவ அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் ஜீசங் தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யூனா பன்சுக்கும் அந்த காலேஜ்லேருந்து கிளம்புறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸோசிஸ்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதான் குயின் முன்னாடியே சொல்லியிருப்பாங்கல்ல, நீ யாரை கிஸ் பண்ணாலும் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிருன்ட்டு. இப்போ இங்கே டைம் ஆனதால அதுக்குள்ளே அந்த எக்ஸோசிஸ்ட் வந்துடுறான். ஸோ இவன் என்ன பண்ண போகிறாங்கிற பரபரப்போட இந்த பார்ட் முடியுது. இந்த ட்ராமாவில் இனி வர எபிசோட்ஸும் இதே மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில்